நிறைவாக மீன லக்கணம் அல்லது மீன ராசி. இந்த மீன லக்கணம் மீன ராசியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த உபய லக்கணங்களுக்கு ஒரு பகுதி லக்கணாதிபதியே வந்துவிடும். அந்த வகையில் 4ஆம் அதிபதி புதனாகவும் 10ஆம் அதிபதி குருவாகவும் வருகிறார். ஆக குருவும் புதனும் இணைந்தாலோ அல்லது ஒன்றுக்கொன்று பார்த்து கொண்டாலோ இந்த மீனத்திற்கு நிஷ்கலா யோகம் என்று பெயர். இந்த நிஷ்கலா யோகத்தால் இவர்களுக்கு பல வகையில் யோகங்கள் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக குருவும் புதனும் இணைந்து மறைவிடத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த நிஷ்கலா யோகம் ஏற்படும். இந்த நிஷ்கலா யோகத்தால் மேலும் மேலும் இவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். கூடுமானவரை இவர்கள் ஒரு தொழில் அதிபர்களாக இருந்தால் இல்லை பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவருடைய தொழிலில் அல்லது பிஸ்னஸில் ஏற்றமிகு வாழ்வை காங்கலாம், ஏற்றமிகு அமைப்பை தேடி கொடுக்கும். அப்போ சக ஊழியர்களிடம் இவர்கள் அனுசரித்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஊழியர்களுக்காக அதிகமாக நன்மை செய்வார்கள். அதே இவர்கள் தொழிலாளிகளாக இருந்தால் முதலாளிகளுக்கு விசுவாசியாக இருக்கும் பொழுது இவர்களின் முன்னேற்றம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த மீனத்தை பொறுத்தவரை புதனும் குருவும் இணைந்து ஏதேனும் 3-8-12 மறைவிடத்தில் இருந்தால் ஒரு ராஜயோகமே. அப்போ குரு தசையில் புதன் புத்தி நடக்கும் போதோ அல்லது புதன் தசையில் குரு புத்தி நடக்கும் போதோ அல்லது மீன லக்கணத்துக்கு யோகருடைய திசையில் சுபருடைய திசையில் குரு புத்தி அல்லது புதன் புத்தி வர்ற காலத்தில் நல்ல ஒரு ராஜயோகத்தை தடும். அப்போ இவர்களும் இந்த நிஷ்கலா யோகத்தின் மூலம் குதிரை பந்தயங்கள், மாட்டுவண்டி பந்தயங்கள், ரேக்லா ரேஸ் மற்ற பந்தயங்களில் இவர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள். லாட்ரி மற்றும் புதையலில் ஒரு நல்ல யோகத்தை அடைய முடியும். மேலும் மேலும் ஒரு நல்ல முன்னேற்றம்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த நிஷ்கலா யோகத்தை பொறுத்தவரை கூடுமானவரை இந்த இரு கிரகங்களும் இணைந்து மறைவிடத்தில் இருந்தால் மிக அற்புதமாக நிஷ்கலா யோகம் ஏற்படும். அதையிட்டு இவர்களுக்கு நல்ல யோகமும் ஏற்படும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.